சாண்ட்விச்சஸ், ஓட்ஸ், எங்க குடும்பத்துல காலையில டிஃபன்ல ஆலு பொரி, பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் தான் நாங்க செய்வோம். ஆனா காலையில இது எல்லாத்தையும் சாப்பிடுறது அன்ஹெல்தி இல்ல? ஆனா இது எல்லாமே ரொம்ப ஹெல்தி. அதோட காலையில ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுறது நல்ல விஷயம் இல்ல? அதோட முக்கியமா இவ்வளவு கம்மியான நேரத்துல இத்தனை பேருக்கு டிஃபன் சமைக்கணும்னா இது மட்டும் தான் சமைக்க முடியும். இவ நம்ம ரோகிணி இல்ல. வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க. வாங்க. ஒருவேளை நம்ம ரோகிணியா இருந்திருந்தா இந்த மாதிரி டிஃபன்லாம் பண்ணிருக்கவே மாட்டா. நீங்க 2 பேரும் வாங்க, சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. சரிம்மா. வாங்க பெரியத்த. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்ப எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, அதையும் கரெக்டா பண்ணுவேன். ஒருவேளை நீ 2 மடங்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சீனா அந்த ஸ்டோர் ரூம் போய் சுத்தம் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க், பட் காசும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். 2 மடங்கு சம்பளமா? இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஓகே, நான் பண்ணிடுறேன். ஸ்டோர் ரூம் எங்க இருக்கு? அது காரிடோர்ல நேரா போய் லெஃப்ட் சைடு திரும்பினா 2வது ரூம். சரி. கேலண்டர் கேலண்டர். ஆனா ஏன் அப்படி? கேலண்டர் கேள்வி கேட்காத, நான் சொல்றதை செய். பாஸ், எனக்கு கேள்வி கேட்கிற பழக்கம் அப்பத்துல இருந்தே இருக்கு. அதாவது எப்பன்னா சின்ன வயசுல எனக்கு நல்லா தெரியும். ஓ, ஆனா பாஸ், சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? கேலண்டர் எந்த பிரச்சனையும் வராது. குட் பாஸ். அமர், இங்க என்ன நடக்குது? நீங்க இப்ப எதுக்காக ஸ்டோர் ரூம் ஸ்ருதியை க்ளீன் பண்ண சொல்லிருக்கீங்க? அப்புறம் நீங்க கேலண்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? கேலண்டர் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ரோஹிணியோட போட்டோவை எல்லாம் ஸ்ருதி கிட்ட காட்ட சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. ஆனா எதுக்கு? அதனால என்ன ஆக போகுது? 50-50. ஒருவேளை ஏதாவது நடக்கலாம், இல்ல எதுவுமே நடக்காம கூட போகலாம். லெட்ஸ் see. பாருங்க, எப்பெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அது பெருசாயிட்டே போகுது. அதனால வழக்கம் போல நான் இருட்டில் தான் அம்பு விட்டுருக்கேன். அந்த அம்பு எங்க போய் படும்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மோட சந்தேகத்தை எப்போ எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிடணும். ஒருவேளை ஏதாவது கிடைச்சதுன்னா நல்ல விஷயம், இல்லைன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அடேங்கப்பா, என்ன இப்படி இருக்கு? இவ்ளோ தூசியா இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போல இருக்கு. இப்ப நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்தாங்க, உங்க உதவிக்காக கொண்டு வந்திருக்க. முடிங்க.
நீங்க என்ன பண்றீங்க? அது என்னன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது என் பாட்டி ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு. அதான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன். உதவி யாருக்கு தேவைப்படுதுன்னு நல்லா தெரியுது. பாலிய வயசுல எல்லாரும் சின்னவங்களா தான் இருப்பாங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, எல்லாம் அப்படியே இருக்கட்டும், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நான் உதவி பண்ணல, பரவாயில்ல, கம்பெனியாவது கொடுக்கறேனே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாங்க வாங்க மேடம். இந்த ரோஹிணியோட போட்டோகிராஃபை இவங்க எங்க வச்சிருக்காங்க? போட்டோஸ் இங்க இருக்குன்னா இவங்கள நாம எப்படி அத பார்க்க வைக்கிறது? ஸ்ருதி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கிளீனிங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாமே. ஏன் அங்க இருந்து ஆரம்பிக்கணும்? எப்படின்னா ரூம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது அங்க இருந்து ஆரம்பிச்சேன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சேன் என்ன? ஆனா சின்ன வயசுல என் பாட்டி எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி வீட் சாப்பிடணும், அதே மாதிரி கிளீன் பண்றது வடக்குல இருந்து ஆரம்பிக்கணும். புரோகிதர் கூட இப்படிதான் ஒரு சொல்லிருக்காரு. நிமிஷம், என்ன சொன்னீங்க? புரோகிதரா? கிளீன் பண்றது கூட புரோகிதர் கிட்ட போய் நல்ல நேரம் கேப்பீங்களா? கிளீனிங் மட்டும் இல்ல, துவைக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பிடறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்க டைம் பார்த்து தான் பண்ணுவோம். பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறதுனா கூட நாங்க ஐயர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு விஷயம். போதும், நீங்க சொன்ன மாதிரி நான் அங்க இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீங்க பேசாம இருந்தாலே போதும். ஓகே, இங்க இருந்து என்னங்க வெப்பன் எடுக்காம போறீங்களே? ஓஹோ, இருக்கா? இருந்தா ஓகே தான், அடிச்சிட போறீங்க பாத்து. இங்க பாருங்க, அது என்னன்னா, நீங்க வடக்குல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனா உங்க தொடப்பம் இருக்குல்ல, அது தெற்குல இருந்து வடக்கு பக்கம் இல்லாம வடக்குல இருந்து தெற்கு பக்கமா போகணும். அப்பதான் வீடு நல்லா கிளீனா சுத்தமாகும். இப்ப சொல்லுங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இப்ப நிக்கிறீங்களே, அங்க இருந்து. இந்த போட்டோவை முதல்ல செவரை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த போட்டோவை கிளீன் பண்ணலாம். இல்ல, நீங்க எல்லாமே தப்பா பண்றீங்க. முதல்ல இந்த ஃப்ரேம் கிளீன் பண்றீங்க, அப்புறமா நீங்க செவத்தை கிளீன் பண்ணலாம். போதும், இந்தாங்க துணி எப்படிங்க. நீங்க நல்லா ஃப்ரண்ட் சைடு கூட துடைக்கலாமே. முன் பக்கமா நீங்க பாருங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காவே க்ளீன் பண்றது எல்லாமே அழுக்கா இருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்காதீங்க. இந்த போட்டோ உடைச்சிட்டீங்களா? இந்த வேலை எவ்வளவு பத்திரமா செய்யணும் தெரியல. தப்பு என்னோட இதுல உங்களோட இது. நான் என்ன பண்ணேன்? எனக்கு நல்லாவே க்ளீன் பண்ண தெரியும். ஏன் சும்மா என் பின்னாடி வரீங்க? என்னைய வேலை பார்க்க விடவே மாட்டேங்கிறீங்க. ஐயர் சொன்ன வேலையை நீங்க என் சின்ன வயசுல நான் எப்படி அந்த ஃப்ரண்ட் சைடு முன்னாடி நீங்க இது என்னது? இதே கேள்வியை தான் நானும் கேக்குறேன். இது என்னது? இந்த போட்டோ உங்களதுதான். இப்ப சொல்லுங்க, நீங்க ஸ்ருதியா இல்ல ரோஹிணியா? ஸ்ருதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. என் சின்ன வயசுல ஸ்ருதி, ஒரு நிமிஷம் இல்லைங்க.
நான் சொல்றது கேளுங்களேன். சாரி. सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्ष्य मामृतात् मृत्योर्मुक्ष्य இன்னும் 2 நாள்ல நம்ம அம்முவுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் உன்ன பண்ண போறா, ஆனா என்ன கவனிச்சுட்டே இருக்கா? இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. எங்கேயும் எப்போதும் நிப்பான் பெயிண்ட், ரெனியூ வேர்ல்ட், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, எல்ஜியா பியூர் கோகனட் ஆயில் மற்றும் ஹீரோ டுவேட் இந்தியாவின் புதிய நம்பிக்கை. நீங்க அந்த போட்டோல இருந்தது நீங்க தானே? ஆனா நானும் அந்த போட்டோல, ஆனா நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன இப்படி பாக்குறீங்க? இந்த வீட்ல எல்லாரும் என்ன முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க. ஆனா அந்த
அந்த போட்டோல யார் அந்த பொண்ணு? என்னுடைய முகம் மாதிரி இருக்கு. அந்த போட்டோ இதெல்லாம் ஸ்ருதி, ஸ்ருதி ஒரு நிமிஷம் நில்லு. ஸ்ருதி, சீமா, நீ எங்க போற? உனக்கு கூட அவ ரோகிணின்னு தான் தோணுதா? ஆமா, இவ ரோகிணி தானே. ஆனா ஆக்சிடென்ட்ல இவ முகம் மாறி போயிடுச்சே. அப்படின்னா இவ யாரு? அவ என்னோட ரோகிணியே இல்ல. நம்மளோட ரோகிணி இவதான். ஒரு செகண்ட் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இல்ல. சரி, ஆனா ஒரு நிமிஷம் சித்தார்த். கேலண்டர். ஸ்ருதி, சித்தார்த், யார் அவ? அது ஏதோ என்ஜிஓல இருந்து நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. அவளுடைய முகம் அப்படியே என்ன மாதிரி இருந்துச்சு. ரோகிணி, உங்க 2 பேரோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா சித்தார்த், அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகும். துர்கா, இன்னும் 2 நாள்ல நம்ம அம்முவுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் உன்ன பண்ண உங்களுக்கு துர்காவை ஞாபகம் இருக்கா? ரோகிணி மாதிரியே இருப்பாளே. சித்தார்த், அந்த பொண்ணை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவளுக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி பண்ணணும்? அது எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் சரி, அவ துர்கா தான் ஸ்ருதியா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இப்போ அண்ணனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு நிச்சயமா அவதான் காரணமா இருந்திருக்கணும். என்ன சித்தா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சரியா தான் சொல்றேன் பாட்டி. டாக்டர் என்கிட்ட தெளிவா சொன்னாரு, அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அவருக்கு ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான். ஒருவேளை இவர் இருட்டுல அதே முகத்தை பார்த்திருக்கலாம். அதனால கூட அதிர்ச்சியா இருக்கலாம். அப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் அந்த முகத்தை பார்த்த உடனே நாமளே அதிர்ச்சி ஆயிட்டோம். அதே மாதிரி அண்ணன் ராத்திரி நேரத்துல அந்த முகத்தை பார்க்கும்போது, அதுவும் தனியா பார்க்கும்போது நிச்சயமா அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. ஒரு புரியாத புதிர். அந்த புதிருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரோகிணி, நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீதான் எங்க ரோகிணின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்.
துர்கா எந்த நோக்கத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காளோ அந்த நோக்கம் வெற்றியடைய நாங்க நிச்சயமா விட மாட்டோம். உன்னோட மாறி போன முகத்தை அவ பயன்படுத்த நாங்க விட மாட்டோம். ஐ ப்ராமிஸ்.